ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்மட்டிவ் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து மால்விஸ் டீச்சிங் ஜாப் இன்டர்வியூவில் நிறையா டைம் வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். மால்விஸ் டீச்சிங் ஜாப் இன்டர்வியூ மட்டும் கிடையாது, வேறு எங்கெங்கெல்லாம் நீங்கள் டீச்சிங் ஜாப் ட்ரை பண்ணுறீங்களோ இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபோர்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி நான் டீச் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டு ஒரு 5 or 10 மினிட்ஸில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த லெவலுக்கு அதை டாபிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒர்க் ஷீட் கொடுக்குறேன். நான் என்னென்னா கிளாஸில் டீச் பண்ணணும், அதை டீச் பண்ணதை பொறுத்து ஒரு ஒர்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இல்லை இப்போ நான் கிளாஸ் வந்து முடியும் போது லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன், ஒரு குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறேன், இல்லை ஒரு ஆக்டிவிட்டி வச்சு கொஸ்டின் கேட்டு இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வரும். இது வந்து ரிசல்ட்டை வந்து பேஸ் பண்ணாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த லேர்னிங் மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ இது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஓகே, சம்மட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னா இப்போது எக்ஸாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ ஒரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் வைக்கிறது, இல்லை ஒரு டேர்ம் டெஸ்ட்டு, இல்லை நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஹாஃப் எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ரிசல்ட் ஓரியன்டாக வரும் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து சம்மட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஆன்சரை பொறுத்து நம்ம கிரேட் கொடுக்குறோம், அதே போல் ரேங்க் கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே வந்து சம்மட்டிவ் அசஸ்மெண்ட். ஓகே, இப்போது உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மட்டிவ் பற்றி கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்கேஸ் நீங்கள் அடுத்து ஏதாவது இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து நல்லபடியாக பேசிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பை.